அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இம்மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. அவர் இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு நாம் கோடா கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். இப்போதும் கூட இம்மாத வாக்கு தத்தத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பாத்தீங்களா தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தம் கொடுக்கிற தேவன். அந்த வாக்கு தத்தத்துல அர்த்தம் இருக்கிறது. வாசித்துட்டு போக கூடாது, தியானிக்கணும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எப்படி அணுகாம இருக்கும் என்றால், சத்துருவு வாதையாகவும் இருப்பான், என்ன செய்வான், நமக்கு எதிரியாகவும் இருப்பான். அப்ப தேவன் சொல்லுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாங்கானவனாய் இருப்பான் பிசாசு. ஆனா தேவன் என்ன செய்கிறார், அவ இரண்டையும் முறியடிக்கத்தான் நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எப்படி முறியடிப்பது? இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் நீங்க இந்த நாளிலே கழுவப்பட வேண்டும். உங்க வாயினால கேட்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால என்ன கழுவும், என் குடும்பத்தை கழுவும் என்று சொல்லி கேட்க வேண்டும். உம்முடைய இரத்தத்தில் மறைத்து கொள்ளும் என்று கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போது இந்த பொல்லாப்பும் வாதையும் எங்க இருக்குன்னே தெரியாது. உங்களுக்கு விரோதமா அது எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் கேட்பது ஒன்னே ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நீங்கள் உங்கள் மேலையும் உங்க குடும்பத்தார் மேலையும் ஊற்றி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியோடு ஜெபிக்க வேண்டும், வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும், முழு மனதோடு ஜெபிக்க வேண்டும். அப்ப என்ன செய்வார் தேவன்? அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பெரிய காரியத்தை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால இந்த நாளில் கழுவுவதற்காக உங்க நாவுகளை திறந்து கர்த்தரிடத்துல நீங்க அறிக்கை பண்ணும் பொழுது தேவன் என்ன செய்வார்? உங்களை இந்த பொல்லாங்கையும் இந்த வாதையும் அப்புறப்படுத்தி உங்களை சந்தோஷமா இந்த மாதம் நடத்துவார். இந்த மாதம் எப்படி நடத்துவார்? சந்தோஷமாய், மனமகிழ்ச்சியாய், கம்பீரமா, பிசாசை முறியடித்த ஜெயத்தின் பிள்ளைகளாக உங்களை கர்த்தர் வழி நடத்துவார். உங்களுக்கு இந்த மாதத்திலே ஜெபம் விட்டு போகாதபடிக்கு அந்த ஜெபத்தின் ஆவி எங்க இயேசுவின் ரத்தம் ஊத்தப்பட்டிருக்கோ, எந்த வீட்டுக்குள்ள எந்த நபர் மேல யார் மேல ஊத்தப்பட்டிருக்கோ அங்க பரிசுத்த ஆவியான ஜெப வல்லமையோடு இறங்குவார். இறங்கி இந்த மாதத்திலே அதிகமா ஜெபித்து நீங்கள் இம்மட்டும் காணாத ஆசீர்வாதத்தை இம்மாதத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பரலோகத்திலே ஒரு பேச்சுவார்த்தை உண்டு. யார் ஜெபிக்கார்களோ, யாரு தேவனிடத்துல இணைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து விடும் என்று சொல்லி நம்ம தேவன் சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது இந்த பிசாசு என்ன செய்வான்? உங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க கழுவப்படாத அளவுக்கு அந்த ஜெபத்தை நிறுத்தி வைப்பான். அதை மறந்து போக பண்ணுவான். அவன் அப்படி பண்ணும் பொழுது பாதையாகவும் பொல்லாங்குவாகவும் நம்மகிட்ட வருவான். வரும்பொழுது பாதிக்கப்படும் பொழுது நம்ம துக்கத்தோடு வேதனையோடு இருப்போம். ஆனால் யார் இந்த நாளில இந்த வசனத்தை கேட்ட நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உங்க குடும்பத்தார் மேல ஊத்தி கழுவும் பொழுது தேவன் நீங்கள் கண்டிராத ஆசீர்வாதத்தை காண செய்வார். நீங்க தேடுகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் மனதில் எதை பற்றி கவலையோடு இருக்கிறீர்களோ அந்த கவலையை நீக்கி அவர் என்ன செய்வார்? இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். அப்போது நீங்கள் உங்களிடத்திலே வருகிற அந்த பொல்லாங்கும் அந்த வாதையும் உங்களை விட்டு ஓடி போகும், உங்க குடும்பத்தாரை விட்டு ஓடி போகும். அப்ப வீட்டுக்குள் ஒரு மனம் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், மனமகிழ்ச்சி வரும். அந்த எண்ணங்களை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் எங்கே இயேசுவின் ரத்தம் ஊத்தப்பட்டிருக்கோ அவர்களுடைய மூளைகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கப்பட்டிருக்கும், இருதயத்துல இறங்கப்பட்டிருக்கும், நாவல இறங்கப்பட்டிருக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனுக்கென்ற சாட்சியாக இம்மாதத்தை நடத்துவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனமகிழ்ச்சியோடு கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என் மேல அவர் ரத்தத்தை ஊத்துவார், என்னை கழுவுவார், என்னை பரிசுத்தப்படுத்துவார். தேவன் பரிசுத்தரா இருக்கிறபடியால் நான் என் குடும்பம் பரிசுத்தமாக்கப்படுவோம். அதற்கு இந்த உலகத்துல யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். எப்படி நான் கர்த்தரிடத்துல நெருங்குவதுன்னு சொல்லி நீங்க கவலையோட இருப்பீர்கள். எனக்கு இவ்வளவு பொல்லாங்கு இருக்கு, இவ்வளவு வாதை இருக்கு, நான் எப்படி ஜெயிப்பது என்று சொல்லி கவலையோடு இருப்பீர்கள். அதை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான்.
ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் அந்த ஜெயத்தை எடுக்க முடியும். அவர் ரத்தம் இல்லாவிட்டால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவர் சரீரத்துல வடிந்த அந்த ரத்தம் நம்ம மேல இல்லாவிட்டால் நம்ம ஜெயத்தை எடுப்பது கஷ்டம். இந்த பொல்லாங்க விரட்டுவது கஷ்டம், இந்த வாதையை விரட்டுவது கஷ்டம். அதனால என்ன செய்ய வேண்டும்? சாட்சி சொல்ல முடியாம தவிப்போம். சபையில போய் எல்லோரும் இப்படி சாட்சி சொல்லுகிறார்களே, நான் சொல்ல முடியலையே துக்கத்தோடு இருப்பீர்கள். தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் ரத்தத்தினால கழுவப்படுங்க. என் ரத்தத்தை நீங்க கேளுங்க, நான் தாரேன். நான் அதுக்காகத்தான் பூமியில சிந்தி இருக்கேன். என் ரத்தத்தினால் நீங்க கழுவப்படும் பொழுது ஜெயத்தை என்று தோல்வி பார்ப்பதே இல்லை. அந்த தோல்வி ஓடி போயிரும். தோல்வியை கொண்டு இருக்கிற பொல்லாங்கு வெக்கப்பட்டு போவான். அந்த சத்துரு வெக்கப்படுத்த உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அவருடைய வேதாகமும் தான். அப்போது நீங்கள் என்ன, இந்த மாதம் முழுதும் நம்ம பைபிள் வாசிக்கலையே, ஜெபிக்கலையே அப்படின்னு துக்கத்தோடு இருப்பீர்கள். அப்போ உங்க துக்கத்தை அப்புறப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீங்க உங்க மனசுல வரக்கூடியதே வசனமாத்தான் இருக்கும். உங்க நாவல வசனம் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பீர்கள், ஜெயத்தை எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். ஸ்தோத்திரம் துதி, ஸ்தோத்திரம் துதி என்று உங்க நாவ் வரும். உங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் இடத்திலையும் இயேசுவின் ரத்தத்தை நீங்க கெஞ்சி கேட்டு அழுது அவர்கள் மேல ஊத்தி செவிக்கும் போது அவர்களும் வாழ்க்கையில ஜெயத்தை எடுப்பார்கள். அவர்களும் மனமகிழ்ச்சியோடு இருப்பார்கள். உங்களை பார்க்கிற உங்க குடும்பத்தில் உள்ள மக்கள் உங்களை பார்க்கும் போதே ஸ்தோத்திரம், கர்த்தர் ஜெயத்தை தந்தார் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில தினந்தோறும் இயேசுவின் ரத்தத்தை ஊத்தாமல் ஜெபித்ததில்லை. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இந்நாளில் கழுவப்படுங்க. இதோ ஜெயம் வருது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உள்ள புக்கை நீங்கள் என்ன செய்யுங்க? அறிக்கை பண்ணுங்க. அதுல 1000 வார்த்தை இருக்கு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அறிக்கை பண்ணுங்க. நீங்க ஜெயத்தை பாருங்க. அப்போது நீங்கள் வேதம் வாசிக்கிற வீடாக, உங்கள் நாவு வேதம் வாசிக்கிறதாக, உங்க இருதயம் அதை எழுதப்படுகிறதாக, உங்க கண்கள் வேத வசனத்தை பார்ப்பதாக இருக்கும். அப்போது அந்த மாதம் முழுவதும் ஜெயம்தான். எங்க வேத வசனம் இருக்கிறதோ, எங்க இயேசுவின் ரத்தம் ஊத்தப்படுகிறதோ, எங்க பரிசுத்தாவி ஊத்தப்படுதோ அந்த வீடு மனமகிழ்ச்சியா இருக்கும். நீங்க ஏன் துக்கத்தோட வாழணும்? ஜெயத்தை கையில வச்சுக்கிட்டு ஏன் துக்கத்தோட இருக்கணும்? ஜெயத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, தன் ரத்தத்தினால எல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். தம் ரத்தத்தை கேட்கிற இடத்துல ஊத்த தயாராக இருக்கிறாரே. அவர் ரத்தத்தை ஊத்தி உங்க குடும்பத்தையும் உங்களையும் கழுவி அவர் ரத்த கொட்டைக்குள்ள வைத்து வாதையும் பொல்லாங்கையும் விரட்டி ஜெயத்தை எடுப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை மனமகிழ்ச்சியா இருங்க. அவர் எப்பொழுதுமே உங்களோடையே கூட இருக்கிறார். உங்க கையை பிடித்து வழி நடத்துகிறார். அதனால் நீங்கள் தினந்தோறும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால நீங்க கூப்பிட்டு கேட்க வேண்டும். இந்த நாள் நான் ஜெபித்திருக்கிறேன், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்க கழுவப்பட்டு நீங்க ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமயமா இருக்கிறேன் என்று சொல்லி, அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் ரத்தத்தை நீங்க இந்த நாளில இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்துல கேளுங்கள். அப்பா, என் மேல என் குடும்பத்தார் மேல இயேசுவின் ரத்தத்தை ஊத்துங்க. உங்க ரத்தம் எங்களுக்காகத்தான பூமியில ஊத்தப்பட்டிருக்கு. இந்த உலகத்தை பார்க்கும் போது அநேக பிரச்சனைகள், ஆனா உங்கள் ரத்தம் எனக்கு என் குடும்பத்துக்கு பாதுகாப்புக்கு வேணும் என்று கேளுங்க. முதல் குடும்பத்தை என்ன செய்யுங்க? ரத்தத்துக்குள் கொண்டு வாங்க. அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள கொண்டு வாங்க. அவருடைய கண்மணியை போல கொண்டு வாங்க. அவருடைய சிறகுக்குள்ள கொண்டு வாங்க. அவருடைய வலதுகையை பிடிக்க கொண்டு வாங்க. அது உங்க ஜெபத்தினாலதான் மட்டும். உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்க வேண்டும். உங்களிடத்துல ஜெபம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நீங்க இயேசுவின் ரத்தத்தை தினந்தோறும் ஊத்தி செபிக்க வேண்டும். அப்போது அந்த பொல்லாங்க நீங்க என்ன செய்றீங்க? விரட்டுறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு 1000 வார்த்தை அறிக்கை பண்றோம்னா பொல்லாங்க விரட்டுறீங்க, வாதையை விரட்டுறீங்க. அப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக அவர் ஊற்றி கழுவதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும். நீங்கள் உணரும் பொழுது, அந்த ஜெபத்தை உணரும் பொழுது, அந்த ஜெபம் நிச்சயமா கேட்கப்பட்டுச்சு நம்பும் போது, இயேசுவின் ரத்தம் என் வீட்டுல ஊத்தி இருக்க நம்பும் போது, ஒவ்வொரு பிசாசுடைய திட்டமும் உங்க வீட்டை விட்டு ஓடும். ஒவ்வொரு பிசாசுடைய எண்ணங்களும் என்ன செய்யும்? உங்க வீட்டை விட்டு ஓடும். உங்க குடும்பத்தை அழிக்க நினைச்ச அந்த பிசாசு ஓடி போகும். உங்களுக்கு வாதையை கொடுத்து படுக்க வைக்க நினைக்கிற பிசாசு ஓடி போயிடும். உங்கள் வருமானத்தை திருடுகிற பிசாசு ஓடி போயிடும். உங்களுடைய பலவீனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களை பலவீனமாக்குற அந்த பொல்லாத ஆவி ஓடி போயிடும். உங்க ஜெபத்தை திருடுகிறது, உங்களுடைய தரிசனத்தை திருடுறது, உங்கள் வரங்களை திருடுறது, உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை புடுங்குகிற ஆவி ஓடி போயிடும். அது எதனால ஓடும்? இயேசுவின் ரத்தம். அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டாச்சுன்னா உங்களால பைபிள் வாசிக்காம இருக்க முடியாது, ஜெபிக்காம இருக்க முடியாது.
உங்க குடும்பத்தார் அவர்களே தானாக வந்து ஜெபிப்பார்கள், வேதத்தை தூக்கி வாசிப்பார்கள். அது எதனால? அவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது. நீங்கள் அவருடைய ரத்தத்தை ஊத்தி கழுவும் பொழுது சொல்லி சொல்லி கழுவணும். சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? கழுவணும். அந்த ரத்தம் அவ்வளவு பவர் உள்ளது இந்த உலகத்துல. இந்த உலகத்துல யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரே காரியத்தை இயேசு கிறிஸ்து தம் ரத்தத்தினால ஜெயித்திருக்கிறார். பிசாசுக்கு மதிப்பு கொடுக்காதீர்கள். பிசாசை நீங்க என்ன செய்யாதீங்க, அதை கண்டு பயப்படாதீர்கள். அதுக்கு பயப்படாத இருதயம் வேணும்னா இயேசுவின் ரத்தத்தினாலதான் கழுவப்படணும். அப்ப என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தத்துக்காக நீங்க என்ன செய்யணும்? நாளைக்கு 1ஆம் தேதி பிறகு இன்று இரவு ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். அப்பா உங்க ரத்தத்தை ஊத்துங்கன்னு நீங்க கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கணும். வாயை திறந்து சத்தமிட்டு கேட்டு ஜெபிக்கணும். அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் ரத்தத்தினால உங்க குடும்பத்தை கழுவுவார். ஒவ்வொருத்தர் மேலையும் அவர் ரத்தத்தை ஊத்துவார். மழை போல ஊத்தி கழுவுவார். கழுவும் போது எப்படி இருக்கும்? அந்த வீடு பிரகாசமா இருக்கும். அது கனி கொடுக்கிற செடியாக இருக்கும். அது மகிழ்ந்து களி கூறுகிற குடும்பமாக இருக்கும். அங்க இயேசுவின் ரத்தம் ஊத்தப்பட்டுருச்சுன்னா அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கும்? ஒரு மனம் இருக்கும். ஒரு மனம், ஒளிவு மறைவு இருக்காது. பெரியோர்களுக்கு சிறியோர்கள் மதிப்பு கொடுப்பார்கள், கனப்படுத்துவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அவர்களுக்கு எல்லா ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல அவ்வளோ ஞானம் இருக்கு. அந்த ரத்தத்தை நீங்க கேட்டாதான், வீட்டுக்குள்ள ஊத்தி செவித்தாதான், ஒவ்வொருத்தர் மேல ஊத்தி செவித்தாதான், தான் மேல ஊத்தி செவித்தாதான் என்ன செய்யும்? தெய்வீக ஞானத்தை கொண்டு வந்து உங்க குடும்பத்தை நிரப்பும். நிரப்பும் போது எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? தேசத்திலையும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, படிக்கிற இடத்துலயும் சரி, சபையிலையும் சரி, நீங்க மனமகிழ்ச்சி உள்ள பிள்ளைகளா, கம்பீரம் உள்ள பிள்ளைகளா நீங்க எப்படி இருப்பீங்க? உலகத்தின் வெளிச்சமாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட வல்லமை எதுல கிடைக்கும்? இயேசுவின் ரத்தத்தினால மட்டுமே கிடைக்கும். நீங்க அந்த ரத்தத்தை ஊத்தி செவிங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த ரத்தத்தினால, பரிசுத்த ரத்தத்தினால, ஜெயம் எடுக்கிற ரத்தத்தினால, பிசாச வெக்கப்படுத்தின ரத்தத்தினால எப்படி இருப்பீங்க? மகிழ்ச்சியா இருப்பீங்க. வாதேனா என்ன அப்படின்னு கேட்பீங்க. பொல்லாப்புனா அது என்ன, நான் பார்க்கலையேன்னு கேட்பீங்க. அப்படிப்பட்ட கிரிகள் உங்க எல்லையை விட்டு போயிரும், வீட்டை விட்டு போயிரும், சரீரத்தை விட்டு போயிரும், கையிட்டு சில வேலையை விட்டு போயிரும், ஜபத்தை விட்டு போயிரும். எல்லாம் அந்த பொல்லாங்கும் அந்த கிரிகள் அத்தனையும் அகற்றப்படும். அப்படி அகற்றப்படும் பொழுது அந்த வீடும் அந்த வீட்டாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு மதுளாயிருப்பார். எரிகோ இருக்கா? விழுந்துரும், விழுந்துரும். யோர்தான் இருக்கா? விளக்கப்படும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அவர் ரத்தத்தை ஊத்தும் போது எப்படி ஊத்துவார் தெரியுமா? ஒவ்வொரு நரம்பு மண்டலங்கள்லயும் அவருடைய ரத்தம் பாய்ந்து என்ன செய்யும்? அந்த சரீரத்தை மன மகிழ்ச்சியா இருக்க பண்ணும். ஒரு சரீரத்துக்கு எப்படி ஆகாரம் சாப்பிடாம வாழ முடியாதோ அதே மாதிரி இந்த உலகத்துல ஜெயிக்கிற ஜெயத்துக்கு அவர் ரத்தம் இல்லாம செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஊத்தும் பொழுது எதுக்காக ஊத்தினார்? ஏன் ஊத்தினார்? ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் நம்ம ரத்தத்தை ஊத்தி அவர்களை ரட்சித்து அவர்களுக்குள்ள இருந்து ஜெபத்தை ஏறெடுத்து தேசத்தையும் குடும்பத்தையும் கட்டுவதற்கு. அதுக்குத்தான் அவர் ரத்தத்தை ஊத்தினார். அது மாத்திரமல்ல, பிசாச பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ வெக்கப்பட்டு போவேன்னு சொன்னார். மனுஷனை பார்த்து நீ வெக்கப்பட்டு போவேன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா என் ரத்தத்தை அவன் கேட்பான். அவன் ரத்தத்தை ஊத்தி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்குவார். இயேசுவின் ரத்தம் ஊத்துன உடனே, கழுவுன உடனே, அந்த சரீரம் பரிசுத்தமான உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிடுவார். அப்படி இறங்கும் பொழுது இந்த உலகத்துல எப்படி இருப்பார்? அந்த ஆத்துமா ஜெயமுள்ளதா இருக்கும், வெற்றி நிறைந்ததா இருக்கும், கனி கொடுக்கிறதா இருக்கும். அந்த ஆத்துமாக்குள்ள தேவன் இருக்கும் பொழுது பெரிய காரியத்தை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வல்லமைய நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மாதத்திலே நான் உனக்குள் வருகிறேன், நீ என்ன செய்ய, மகிழ்ச்சியா இரு என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். அதனால வாதை உங்க கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. நீங்க எப்படி இருப்பீங்க? ஜெயமுள்ள பிள்ளைகளா இருப்பீங்க, ஜெபத்துக்குரிய பிள்ளைகளா இருப்பீங்க. உங்களை பாக்குற தேவ தூதர் என்ன சொல்லுவாங்க? பரலோகத்துல போய் அங்க வாதையான அந்த கிரியைக்கு இடம் கொடுக்காதீங்க, அங்க என்ன செய்யாதீங்க, பொல்லாப்பு வரவிடாதீங்க, அங்க இயேசுவின் ரத்தத்தினால அவர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய காவல் நமக்கு சாட்சி சொல்லுகிறார்கள் பாருங்க. காவலாளிகள்
உங்களுக்கு காவலாளியே போய் சாட்சி சொல்லுகிறார்கள். பிசாசு என்ன செய்வான்? நரகத்துல போய் அவன் என்ன சொல்லுவான்? அங்க வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய ரத்தம் பூமியில கொட்டப்பட்டதே அந்த வீட்டை சுத்தி மதிலுக்குள் இருக்கிறார்கள், ரத்தத்துக்குள் இருக்கிறார்கள், பரிசுத்த ரத்தத்துக்குள் இருக்கிறார்கள், ஆண்டவருடைய ரத்தத்துக்குள் இருக்கிறார்கள். எங்களால உள்ள போக முடியல, எங்களால உள்ள இருக்க முடியலன்னு சொல்லி அவன் போய் என்ன செய்வான்? நரகத்துல சாட்சி சொல்லுவான். பூமியில நீங்க என்ன சாட்சி சொல்லுவீங்க? பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவீங்க? கஷ்டப்படுறவங்க கிட்ட, கண்ணீர் வடிக்கிறவங்க கிட்ட, துக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஊத்தி 1ஆம் தேதி பிறக்கிறதுக்கு முன்னாடியே இரவிலேயே, நாளைக்கு 1ஆம் தேதி பிறக்க போது இரவே நான் என்ன செஞ்சேன்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை ஊத்தி செபித்தேன். எனக்காக, என் குடும்பத்துக்காக செபித்தேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபித்தேன். அப்படி ஊத்தி ஜெபிக்கும் பொழுது இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களை அருமையாய் நடத்தி இருக்கிறார். அவர் எப்படி நடத்தி இருக்கிறார்? அருமையா. அவர் எங்களை பாதுகாத்தார், எங்க வருமானத்தை வேலி அடைத்தார், எங்க குடும்பத்தின் தேவையை சந்தித்தார், என் பிள்ளைகளுக்கு, எங்களுக்கும், எங்க குடும்பத்துக்கும் ஞானத்தை கொடுத்தார். நாங்கள் ஒரு மனதோட இருந்தோம், சண்டை இல்லாம இருந்தோம், மனக்கசப்பு இல்லாம இருந்தோம், நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்ளவில்லை, சமாதானமாய் இருந்தோம். விடிஞ்சா எல்லார் கையிலும் பைபிள் நாங்கள் செபித்தோம், வாசித்தோம் அப்படின்னு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. பூமியில நீங்க சாட்சி சொல்லுவீர்கள், பரலோகத்துல உங்களுக்கு காவலாளியா இருக்கிற தேவதூதன் போய் சாட்சி சொல்லுவான், நரகத்துல போய் பிசாசு சாட்சி சொல்லுவான். அங்க இயேசுவின் ரத்தத்தை ஊத்தி ஜெபித்தார்கள், எங்களால உள்ள போக முடியல, எங்க காரியத்தை அங்க சாதிக்க முடியல, நாங்க வாதையா போக முடியல, பொல்லாப்பா போக முடியலன்னு சொல்லி அவங்க போய் சாட்சி சொல்லுவாங்க. அவ யோசித்து பாருங்க, ஒரே நாளில கர்த்தர் 3 சாட்சியை ஏற்படுத்துகிறார். அப்ப பிசாசுடைய தலைவன் என்ன சொல்லுவான்? நீங்க எப்படியாச்சும் மகிழ்ச்சி பண்ணி, நீங்க அவர்களுடைய நண்பர்களை வச்சு அந்த ரத்தத்தை மறைக்க பண்ணி உள்ள போயிருங்கன்னு சொல்லுவான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஊத்தின சரீரத்துக்குள்ளே, நான் வாசம் பண்ணுகிற சரீரத்துக்குள்ளே, வசனம் வாசிக்கிற சரீரத்துக்குள்ள, வேதாகமத்தை வாசிக்கிற சரீரத்துக்குள்ள நீ திருட்டுத்தனமா வருவியான்னு சொல்லி கர்த்தர் அந்த பிசாசுடைய தந்திரத்தை முறியடிச்சு உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எவ்வளவு பெரிய தேவன் பாத்தீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா உங்க ரத்தத்தை என் மேல ஊத்துங்கன்னு கேட்பீங்களா? வாயை திறந்து நானும் இப்ப உங்களோட சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில இத செய்தியை பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் உங்க ரத்தத்தை ஊத்துங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஊற்றுங்க. அப்பா, நீங்க எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க, எங்களுக்காகத்தான்ப்பா நீங்க சவுக்கடி வாங்குனீங்க, எங்களுக்காகத்தான்ப்பா சிலுவையை சுமந்தீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் கண்மணியை போல காக்கப்பட வேண்டும். உங்க தோளில் வச்சு சுமக்க வேண்டும், உங்க இடுப்பில் வச்சு சுமக்க வேண்டும், உங்களுடைய உள்ளாங்கையிலே வைத்திருக்க வேண்டும். கர்த்தாவே, இப்போதே உங்க ரத்தத்தை ஊத்துங்க. இந்த கூடாரத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் மேலே உங்க ரத்தத்தை ஊத்துங்க. அந்த பரிசுத்தமான ரத்தம் வேணும்பா, அந்த ஜெயம் எடுக்கிற ரத்தம் வேணும்பா, உலகத்தை ஜெயிக்கிற ரத்தம் வேணும்பா. வாதையும் பொல்லாப்பு வராதபடிக்கு தேவனுடைய வல்லமை இறங்கணும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும்பா. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம் வராதபடி உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்பா, மனமகிழ்ச்சியா இருக்கணும்பா. தினந்தோறும் வீட்டில ஜெபிக்கிறவர்களா, வேத வாசிக்கிறவர்களா இருக்கணும்பா. பாக்குற ஜனத்துக்கு சாட்சி சொல்லணும்பா. அப்பா, உங்க பரிசுத்தமான ரத்தம் உச்சான் தலையிலிருந்து எல்லா நரம்பு மண்டலங்களிலும் ரத்தத்திலையும் ஊத்தி கர்த்தர் தாமே பாதுகாக்க வேண்டுமா துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. உங்க ரத்தத்தை ஊத்துற நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியை ஊத்தி கர்த்தர் கழுக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க ரத்தத்தை ஊத்தி, உங்க பரிசுத்த ஆவியை ஊத்தி இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளை நீர் சுற்றிலும் வேலி அடைத்துக் கொள்ளும் ஐயா. அந்த பொல்லாப்பையும் அந்த வாதையும் கொண்டு வருகிற ஆவிகளை இந்த மாதம் முழுவதும் அப்புறப்படுத்தி கட்டி போடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்துங்கப்பா, கட்டி போடுங்கப்பா. உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. இப்ப கூட உங்க பிள்ளைங்க அவங்க கர்ப்பத்தின் கனிகளுக்காக, அவங்க எதிர்காலத்துக்காக, இந்த மாதம் முழுவதும் நடத்துறதுக்காக அவர்களுடைய ரத்தத்தை கேட்கிறார்களப்பா. நீங்க ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை ஊத்துறதுக்கு என்ன தடை இருந்தாலும், என்ன குறை குற்றங்கள் இருந்தாலும் எடுத்து போட்டு உங்க ரத்தத்தினால கழுவி ஜெயத்தை தாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெய கிறிஸ்து, ஜெயத்தை கொடுக்கிறவர். இதோ ஜெயம் வருகிறது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.